நம்மளை சுற்றி கேஷுவலாக நடக்குதுன்னு நினைக்கிறதெல்லாம் பல வில்லங்கத்தோடு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடா எதை பற்றி கேட்குறேன்னு என்ன சொல்கிறீங்க? ஹாய், ஐ எம் சூர்யா அண்ட் வாட்சிங் ஸ்வாஸ்கிரீஸ். அண்ட் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எதை பற்றி சொல்கிறேன்னு கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபேமிலிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை அழிக்கிறதுக்குன்னே வந்த அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஸ்ட்ரக்சர் LGBTQ. ஒரு அன்வான்டான ஒரு சமூகம் நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கில் பரவிட்டு வருதுன்னு நினச்சா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், ஏன் ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு கவர்மெண்ட்டே இருக்குன்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட்டே இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுது. என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டா. நம்ம எலான் மஸ்க் மாமா அன்போட தூக்கி வளர்த்த ஒரு பையன். அவன் டக்குன்னு என்ன பண்ணுறான், ஒரு கம்யூனிட்டியில் போய் சேர்ந்துடுறான். இந்த சேர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அவன் வேற ஜெண்டருக்கே மாறிட்டான். அதாவது ஒரு ஆண்லேருந்து ஒரு பெண்ணுக்கு மாறிட்டான். அதில் கடுப்பான நம்ம எலான் மஸ்க்கு ரீசெண்டாக பாயிண்ட் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட்டே மாறுது, அதுவும் அவருக்கு விருப்பப்பட்ட கவர்மெண்ட்டாகவே மாறுது. அதில் டொனால்ட் ட்ரம்ப் டாஜ்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட, அதில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக நம்ம எலான் மஸ்கே உட்கார வைக்க, அவர் உள்ளக்க ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அதில் அவர் கண்டுபிடிக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்டே பிடிக்கிறாரு. இதில் USAIDன்னு சொல்கிற ஏஜென்சி ஃபார் த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்குன்னா, எல்லா கண்ட்ரியும் டெவலப் பண்ணுறங்கிற பேரில் LGBTQ ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது எந்த செக்டார்னு பாருங்களேன், எஜுகேஷன் செக்டாரில், ஹெல்த் செக்டாரில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த வேலையில். அதாவது எஜுகேஷன் செக்டாரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீயாக காமிக்ஸ் புக்கு கொடுக்குறது. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மார்வல்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை, இது வேறு மாதிரி. அதாவது ரெயின்போ காமிக்ஸ் புக்ஸ் இதை கொடுத்து சின்ன வயசுலேருந்தே அந்த சின்ன குழந்தைங்க அவங்க என்ன ஒரு ஜெண்டர்னே தெரியக்கூடாது, ஆண் தெரியக்கூடாது, பெண் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி உள்ள ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரெயின்போ கம்யூனிட்டின்னு உள்ள ஒரு காமிக்ஸ் புக் கொடுத்துருந்துருக்காங்க. அதுவும் எவ்வளோ செலவில் அந்த காமிக்ஸ் புக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட $32,000 மில்லியன் செலவு பண்ணி இந்த கஸ்டமைஸ்டு ரெயின்போ கம்யூனிட்டி காமிக்ஸ் புக்ஸ் பெருங்கிற ஒரு நாட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன குழந்தைங்க அவங்க என்ன ஜெண்டர்னே தெரியக்கூடாதுன்னு வளர்கிறதுக்காண்டி இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க. இதுலேயும் உச்சக்கட்டமாக போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, $42 மில்லியன் செலவு பண்ணி இந்தோனேஷியாவில் அங்கே காஃபி குடிக்கிற பழக்கம் நிறையா இருக்குன்ட்டு அங்கே காஃபி டே காஃபி ஷாப்ஸ்லேயே $42 மில்லியன் செலவு பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, நம்ம இதில் நார்மலாக கொடுக்குற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் LGBTQ ரெயின்போ கம்யூனிட்டிக்காண்டி இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் $42 மில்லியன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எவ்வாடி நீ சொல்கிற அந்த கொடுமையெல்லாம் நம்ம நாட்டில் இல்லடா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. அதாவது நம்ம சென்னையிலே ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. என்னன்னா, LGBTQ ரெயின்போ கம்யூனிட்டிக்கான ஒரு ஃபெஸ்டிவலே நடத்திட்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியலைன்னா போயிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள், LGBTQ ஃபெஸ்டிவல்னு போட்டால் ரைட்டா. நம்ம சென்னையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டுக்குள்ளே ஃபண்டு நம்ம USAIDலேருந்து தான் வந்திருக்கு. இதுவும் இல்லாமல் கொலம்பியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, $47,000 அமெரிக்கன் கொடுத்து ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. ஒன்லி ஃபார் LGBTQ ஸ்பெஷல் கம்யூனிட்டிஸ். இதுலேயும் இன்னும் ஒரு இது இருந்திருக்கு, ஹெல்த் செக்டாரில் எவ்வளோ பேர் கேன்சர், அந்த நோய் இந்த நோயின்னு சொல்லி அவதிப்பட்டு இருக்கும்போது ஹெல்த் செக்டாரில் எந்த மாதிரி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட $2 மில்லியன் அமெரிக்கன் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஜெண்டர்லேருந்து இன்னொரு ஜெண்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான செலவுக்கு இந்த கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டில் இன்னமும் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போயிட்டு இறந்து போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் இவங்க $2 மில்லியன் அமெரிக்கன் பண்ணி ஒரு இனத்துலேருந்து இன்னொரு இனத்துக்கு மாறுறதுக்கான ஆப்ரேஷன் பண்ணி இந்த லெவலுக்கு இறங்கி பண்ணியிருக்காங்க. எங்கன்னா குவாடமாலாவில்
இதுலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய நாய்ங்க, நிறையா பணம் முதலைங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்களோட காசை கொட்டி நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுலேருந்து எது கரெக்டு எது தப்பு எல்லாமே வந்து நம்மளை பொறுத்து தான் இருக்குது, நம்ம மைண்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வாட் எவர் யூ சி, எதை பார்த்தாலும் சரி, ஒன்ஸ் வந்து நம்ம அது நல்லதா கெட்டதா அது வந்து உண்மையிலே நம்ம எடுத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஏற்றுக்குவோம். அதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ டாட்டா பாய் பாய், see you. Someone tried to manipulating us and some others already manipulated.